Hello students, welcome to IKIAS Academy. இன்னைக்கு நம்ம December 21 கான current affairs பார்க்கலாம். ஓகேவா? So திருவள்ளுவர் சிலை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா Jan 1 2000 வருஷத்துல Jan 1ல ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த திருவள்ளுவர் சிலை உருவாக்கி 2025 வந்துச்சுன்னா 25 இயர்ஸ் வந்து முடியுதா? ஸோ 25ஆம் ஆண்டு 25 இயர்ஸ் முடிச்சு என்ன சொல்லுவோம், நம்ம வெள்ளி விழான்னு சொல்லுவோமா, சில்வர் ஜூப்ளின்னு சொல்றாங்களா? ஸோ இப்போ இந்த 25 வருஷத்தை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காண்டி இந்த சிலையை வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்ற பெயர்ல கொண்டாடுறாங்க. ஓகேவா? யார் வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்னு சொல்லி திருவள்ளுவர் சிலைக்கு இதனுடைய 25வது ஆண்டு தினத்தை ஒட்டி பேர் வச்சாங்க அப்படின்னா நம்ம முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சிலையை அறிவிச்சிருக்காரு. ஓகேவா? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி எந்த சிலையை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். அதுல வந்து வல்லபாய் பட்டேல் சிலை, திருவள்ளுவர் சிலை, கலைஞர் சிலை, இந்த மாதிரி வந்து பேர் வந்து கொடுத்துட்டு இந்த சிலை நம்ம வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு வச்சுக்கோங்க, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சிலை வந்து யாருடைய சிலை அப்படின்னா திருவள்ளுவருடைய சிலை. ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் வந்து திருவள்ளுவர் சிலை எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி, எல்லாருக்குமே தெரியும். சரியா? அடுத்து விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம்னா என்ன? இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? ஒரு நிமிஷம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் யூஸ் பண்றோம். அதுதான் வந்து விடியல் பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டத்துக்கு கீழே வந்து யார் வந்து மேக்சிமம் வந்து பயன்படுறாங்க அப்படின்னா பெண்கள் தான். ஓகேவா? இப்போ இந்த விடியல் பயண திட்டம் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2021 மே 8 வந்து விடியல் பயண திட்டம் கொண்டு வராங்க. இந்த தமிழகத்துல விடியல் பயண திட்டத்தின் கீழே 600 கோடி முறை வந்து மகளிர்கள் வந்து பயணம் செய்திருக்காங்க. அதனால 600 கோடி பேர் இது வரைக்கும் வந்து விடியல் பயண திட்டத்தின் கீழே பயணம் செஞ்சிருக்காங்க. இலவச பேருந்து இதுல வந்து பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, விடியல் பயணம் திட்டம் தமிழ்நாடு அரசின் மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து பயண திட்டம் மலைப்பகுதிகளுக்கும் வந்து இப்போ வந்து மலைப்பகுதிகளுக்கும் வந்து விரிவுபடுத்திருக்காங்க. அதாவது நிறைய முறை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் வந்து எல்லை சூரிய கிராமம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பார்டர் சோலார் வில்லேஜ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பார்டர் சோலார் வில்லேஜ் வந்து எங்க அமைச்சிருக்காங்க, அதாவது எல்லை சூரிய கிராமம் எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல இருக்கிற மசாலி அப்படின்ற வில்லேஜ்ல. ஓகேவா? இது வந்து இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம். எல்லை சூரிய கிராமம்னா மசாலி. இது குஜராத்ல வந்து வெறும் இந்தியாவின் சூரிய கிராமம், குஜராத்ல இருக்கிற சூரிய கிராமம் வந்து குஜராத்ல இருக்கிற 2வது சூரிய கிராமம் இது. ஓகேவா? எல்லை சூரிய கிராமம்னா ஃபர்ஸ்ட் வந்து மசாலி. இதுவே வெறும் சூரிய கிராமம் அப்படின்னா குஜராத்தில் இருக்கும் எத்தனாவது சூரிய கிராமம் மசாலி அப்படின்னா 2வது சூரிய கிராமம் மசாலி. ஓகேவா? ஸோ முதல் இந்திய சோலார் கிராமம் எது அப்படின்னா மொதேரோ. அதாவது இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2வது எதுன்னு பார்த்தோமா மசாலி, இதுவே மொதேரோ தான் ஃபர்ஸ்ட் சோலார் கிராமம் எது அப்படின்னா மொத்தேரோ எங்க இருக்கு அப்படின்னா அதுவும் குஜராத்ல தான் இருக்கு. செகண்ட் இந்திய சோலார் கிராமம் எது அப்படின்னு கேட்டா மசாலி, அது எங்க இருக்குன்னா அதுவும் குஜராத்ல தான் இருக்கு. ஓகேவா? இது எதுன்னு கீழே வந்து கொண்டு வராங்க அப்படின்னா பிரதம மந்திரி வந்து சோலார் பேனல் வந்து வீட்டுக்கு மேல வீட்டின் கூரையில சோலார் அமைக்கிறவங்களுக்கு மானியம் தரப்படும் சொல்லியிருந்தாரு இல்லையா? அந்த திட்டத்தின் கீழே இது வந்து அறிவிச்சிட்டு வராங்க. சரியா? ஸோ முதல் இந்திய சோலார் நகரம் எதுன்னு கேட்டா சாஞ்சி, எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ். இது வச்சு கிராமம் பார்த்தோம். முதல் இந்திய சோலார் கிராமம் எது அப்படின்னா மொத்தேரோ குஜராத்ல இருக்கு. 2வது இந்திய சோலார் கிராமம் அப்படின்னா மசாலி. இதுவே இந்தியாவின் முதல் எல்லைப்புற சூரிய கிராமம் எதுன்னு கேட்டா மசாலி. ஓகேவா? எல்லைப்புற சூரிய கிராமம் ஃபர்ஸ்ட் வெறும் கிராமம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மசாலி வில்லேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த மசாலி கிராமம் இருக்கு. அதாவது பார்டர், நம்ம தான் எல்லைன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ பார்டர்ல இருக்கு. இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் கிட்ட தான் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் வந்து எல்லாமே வந்து சூரிய கிராமம் மாத்துறாங்கன்னா அங்க வந்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜி ஆற்றலை வந்து சூரியன் மூலியமா அவங்களே வந்து உருவாக்கிக்கிறாங்க. அதனாலதான் வந்து அவங்கள வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கமாவே இருக்கும். PM சூர்யாகார் யோஜனா, நேற்று கூட இந்த திட்டத்தை பத்தி நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்து விளம்பர தூதர், அட்வர்டைசிங் அம்பாசிடர். 2025 டெல்லியில் நடந்த கோகோ உலக கோப்பைக்கான விளம்பர தூதராக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்டர் சல்மான் கான் அவர்கள். ஓகேவா? 2025 டெல்லியில கோகோ உலக கோப்பைக்கான விளம்பர தூதர் யார் அப்படின்னா ஆக்டர் சல்மான் கான்.
அடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா, ஒரு நிமிஷம், சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ இங்க மேப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம், இங்க மகாராஷ்டிரா. ஓகேவா. ஸோ மத்திய பிரதேசம் தான் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம். இதுவே சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிகப்படியான இறப்புகளை பதிவு செய்துள்ள, பார்த்துக்கோங்க, இது இறப்புகளை பதிவு செய்துள்ள மாநிலம்னா கேரளா. இப்போ கேரளால வந்து வயநாடு சைடு வந்து நடந்துச்சு இல்லையா, எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அது வந்து எந்த புயலால் வந்து நடந்துச்சு அப்படின்னா, புயல் நேம் வந்து ரீமலுக்கு முன்னாடி ஃபெங்கல் புயல். ஃபெங்கல் புயல் வந்து நடந்தப்போ தான் வந்து அங்கே வந்து ஹெவி ரெயின் நடந்துச்சு. ஆக்சுவலாக புயலால் வந்து அங்கே பாதிப்பு வந்திருக்காது, அங்கே வந்து நிறைய மழை வந்து பெஞ்சனால ஹெவி ரெயின் வந்து வந்தனால தான் அங்கே வந்து நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருப்பாங்க வயநாடு லேண்ட்ஸ்லைடில். ஓகேவா. ஸோ ஃபெங்கல் புயல் நடந்தப்போ அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. சரியா. ஸோ அதிகப்படியான இறப்புகளை பதிவு செய்த மாநிலம் அப்படின்னா கேரளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் காமனா கேட்டாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். ஓகேவா. ஸோ அடுத்து தங்கம் இறக்குமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 2வது இடத்தை பிடித்துள்ளது. இதுல வந்து நம்ம பெருமைலாம் கிடையாது. இப்போ வந்து ஏற்றுமதி பண்ணாதான் ஒரு நாட்டுக்கு வந்து பெருமை. இறக்குமதி பண்ணும்போது நம்ம வந்து இன்னொரு நாட்டுல இருந்து நம்ம வாங்குறோம். நமக்கு ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நாமளே வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிறத மீதி வந்து ஏற்றுமதி பண்ணா அந்த நாடு வந்து ஒரு நல்ல வளர்ந்த நாடு சொல்லுவோம். ஆனா தங்கம் வந்து நம்ம கிட்ட அவ்வளவுக்கு இல்லாதனால நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா வந்து தங்கம் இறக்குமதி பண்றதுல 2nd நாடா இருக்கு. சரியா. இந்தியா வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து 40% தங்கத்தை வந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா. ஓவராலா பார்க்கும்போது இந்தியா வந்து தங்கம் இறக்குமதியில 2nd நாடா இருக்கு. அதுல 40% தங்கம் வந்து எங்கிருந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். சரியா. சரி, அடுத்து மிஸ் இந்தியா யூஎஸ்டி, அமெரிக்காவில் நடைபெற்ற மிஸ் இந்தியா யூஎஸ்டி அழகி பட்டத்தை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சென்னையை சேர்ந்த கேட்லின் சாண்ட்ரா. இவங்க தான் வந்து கேட்லின் சாண்ட்ரா. இவங்க வந்து நம்ம சென்னையை சேர்ந்தவர். இவங்க தான் வந்து அமெரிக்காவில் நடந்த யூஎஸ்டி அழகி பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. கேட்லின் சாண்ட்ரா சென்னையை சேர்ந்தவர். ஓகேவா. ஸோ அடுத்து விண்வெளி நடைப்பயணம். உலகிலேயே மிக நீளமான விண்வெளி நடையை சீன விண்வெளி வீரர்கள் மேற்கொண்டுள்ளனர். உலகிலேயே மிக நீளமான விண்வெளி நடையை எந்த நாட்டு விண்வெளி வீரர்கள் மேற்கொண்டாங்க அப்படின்னா சீன நாட்டு விண்வெளி வீரர்கள் மேற்கொண்டிருக்காங்க. இவர்கள் விண்வெளியில 9 மணி நேரம் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓகேவா. விண்வெளி வந்து எப்படி இருக்கும் நம்மளால இமேஜின் பண்ண முடியும். அதெல்லாம் நிறைய படங்கள்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். சரியா. இல்லாட்டியும் கூட இங்க வந்து பாருங்க, இந்த மாதிரி விண்வெளி வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து 9 மணி நேரம் வந்து நடந்திருக்காங்க. சரியா. பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து அவங்க இருக்கு. அதுலதான் வந்து அவங்க நடந்திருக்காங்க. சரியா. ஓகே. ஸோ சீனாவோட விண்வெளி மையம் பேர் என்ன அப்படின்னா டியாங்காங் விண்வெளி மையம். இந்த விண்வெளி மையத்தின் வீரர்கள் தான் வந்து 9 மணி நேரம் மிக நீண்ட, உலகிலேயே மிக நீண்ட விண்வெளி நடையை வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா. சீனாவோட விண்வெளி வீரர்கள் 9 மணி நேரம், இதுதான் வந்து மிக லென்த்தியஸ்ட் வாக் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஆட்டோபயோகிராஃபி, யாரோட ஆட்டோபயோகிராஃபி பார்க்கலாம். பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக முதல் பதக்கம் வென்ற தீபா மாலிக் அப்படிங்கிறவங்களோட சுயசரிதை தான் பிரிங் இட் ஆன். தீபா மாலிக் அப்படிங்கிறவங்களோட சுயசரிதை நேம் என்னன்னா பிரிங் இட் ஆன் என்ற பெயர்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாரா ஒலிம்பிக்ல இந்தியாவிற்காக ஃபர்ஸ்ட் பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க. யாருன்னா தீபா மாலிக். இவரோட சுயசரிதை பிரிங் இட் ஆன். இதே மாதிரி மேரிக்கும் எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட சுயசரிதை நேம் வந்து அன்பிரேக்கபிள். சானியா மிர்சாவோட சுயசரிதை வந்து ஏஸ் அகைன்ஸ்ட் ஆட்ஸ். பிடி உஷா, நமக்கு தெரியும் பிடி உஷாவோட சுயசரிதை கோல்டன் கேர்ள். ஓகேவா. தீபா மாலிக்கோட சுயசரிதை பிரிங் இட் ஆன். மேரிகமோட சுயசரிதை வந்து அன்பிரேக்கபிள். சானியா மிர்சாவோடது ஏஸ் அகைன்ஸ்ட் ஆட்ஸ். பிடி உஷாவோடது கோல்டன் கேர்ள். ஓகேவா. இவங்க எல்லாமே அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி நேம்ஸ். அடுத்து இன்னைக்கு டிசம்பர் 21. ஸோ இன்னைக்கு டே என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். குளோபல், அதாவது உலக தியான தினம், வேர்ல்டு மெடிடேஷன் டேவா வந்து இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா. நம்ம பிரதமர் மோடி கூட அடிக்கடி லாஸ்ட் இயர்ஸ்லயும் சொல்றது என்னன்னா மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, இந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து ஆயுர்வேதம் இந்த சம்மந்தப்பட்டது தான் பண்ற மாதிரி வந்து நிறைய இதுல வந்து பேசியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு வந்து உலக தியான தினம், வேர்ல்டு மெடிடேஷன் டே டிசம்பர் 21 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல நம்ம நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.